மஷ்ரூம் பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பட்டர் பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, பிரியாணி வீட்டில் அரைச்ச மசாலா. இப்போ நம்ம குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா காயணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 2-3 லீஃப் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் சேர்த்து ரெண்டையும் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, புதினா, மல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 200 கிராமுக்கு 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க கனெக்ட் பண்ணி. இல்லை பச்சை மிளகா, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நமக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது ஒரு நல்ல ஸ்டேஜ். நல்லா நம்ம வதக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 வழக்குக்கு 2 வழக்கு தண்ணி. நான் இது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு 1 வழக்குக்கு 2 வழக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1 விசில் தான் வைப்பேன். சீக்கிரமே குக் ஆயிரும். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போடலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. 1 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டீம்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.